வணக்கம். இன்னைக்கு எத்தனாம் டே கிளாஸு? 28. 28. 28th கிளாஸ் பார்க்குறோம். ஒரு சின்ன கான்செப்ட் தான். டீமாவரிஸ் தேரம். சரியா? அதில் உள்ள போலார் ஃபார்ம் அப்படின்னா ஒரு கான்செப்ட் பார்க்க போறோம். ரைட்டின் எழுதிக்கங்க. போலார் ஃபார்ம் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். சரியா? ஃபர்ஸ்ட் சம்மு -1 - i. எந்த குவாட்ரண்ட்ல இருக்கும் இந்த பாயிண்ட்? z = x + iy. அந்த ஃபார்மேட் தான். இது என்ன நம்பர்? காம்ப்ளெக்ஸ் நம்பர். சரியா? ஒரு நிமிஷம். ஒன்றும் இல்லை, கால் வந்துருச்சு. பாருங்க, z = x + iy காம்ப்ளெக்ஸ் நம்பர். என்ன குவாட்ரண்ட்ல இருக்கு? எந்த குவாட்ரண்ட்ல இருக்கு? எக்ஸ் என்னப்பா? இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கப்பா. எக்ஸ் என்னது? -1. ஒய் என்ன? -i. -1. ஒண்ணுதான். ஐ விட்டுருங்க. சரி, எந்த குவாட்ரண்ட்? இங்க வந்து ரெண்டுமே பிளஸ், இங்க ரெண்டுமே மைனஸ். இது மைனஸ் பிளஸ், இது பிளஸ் மைனஸ். எந்த குவாட்ரண்ட்? Third quadrant. தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட்டுக்குள்ள ஃபார்முலா என்ன? இந்த ஆல்ஃபா, இது மைனஸ் ஆல்ஃபா, இது பை மைனஸ் ஆல்ஃபா, இது மைனஸ் ஆஃப் பை மைனஸ் ஆல்ஃபா, அல்லது ஆல்ஃபா மைனஸ் பை. சரியா? Okay, ma'am. இப்போ நம்ம இதை செய்யணும். ஃபர்ஸ்ட் வந்து மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். மாடுலஸ்க்கு உள்ள ஃபார்முலா mod z = √x² + y². அடுத்து ஆல்ஃபா = இது பேர் என்னன்னா பிரின்சிபல் ஆர்குமெண்ட். tan inverse of modulus y/z. tan inverse of modulus of y/x. ஓகேவா? இப்போ இந்த சம்ம செய்யுங்க. -1 - i = r × cos θ + i sin θ. இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ எக்ஸ் என்ன? -1.
ஒய் என்ன -1. ஸோ மாடுலஸ் கண்டுபிடிங்க. mod z equal to square root of -1 square -1 square. 1 plus 1. 1 plus 1 என்ன 2. ஸோ Two. √2. இந்த √2 தான் இந்த r. இந்த மாடுலஸ் z தான் r. புரிஞ்சுச்சான்னு பாருங்க. சரி. பிரின்சிபல் ஆர்குமெண்ட் alpha is equal to tan inverse of y by x. Tan inverse of y என்னன்னா -1, x என்னன்னா -1. அப்ப tan inverse of +1. tan inverseக்கு எப்பப்பா 1 வரும்? tanஓட எந்த வேல்யூ? tanஓட எந்த வேல்யூப்பா 1 வரும்? 90. அது சைனுக்கு. டேனுக்கு போய் பார்த்துட்டு வாங்க எந்த வேல்யூல 1 வரும்னு. 45. 45. 45க்கு ரேடியன் என்ன? 5/4. 5/4. நம்ம எந்த குவாட்ரண்ட்ல இருக்கோம் இப்ப? Third quadrant. தேர்ட் குவாட்ரண்ட் ஃபார்முலா என்ன? Ma'am, alpha minus pi. ஆல்ஃபா மைனஸ் பை. ஆல்ஃபா என்ன கண்டுபிடிச்சிங்க இப்ப? Ma'am, pi by 4. ம், இந்த பை Or 45, ma'am. ஓகே 45. கிராஸ் பண்ணுங்கப்பா. 5 மைனஸ் 4π by 4 minus 3π by 4 தீட்டா. இதுதான் அந்த ஆன்சர். சரியா? இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்மளுடைய இந்த ஃபார்முலால எழுதணும். இந்த ஃபார்முலால எழுதணும். இதுதான்ப்பா போலார் ஃபார்ம். இந்த போலார் ஃபார்ம்ல எழுதுவோமா? சரி. -1 - I equal to r into cos theta plus I sin theta. r என்ன? √2. I என்ன கண்டுபிடிச்சாங்க? -3/4 plus sin of -3/4. இங்க இருங்களேன், நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். எந்த ரெண்டு ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன்? Ma'am, சீக்கும் காசும். சீக்கு வந்தா காசு 2 மடங்கு செலவாகும். அப்படி படிச்சிருக்கோம். Yes, ma'am. கரெக்ட். மீதி எல்லாம் ஆட் ஃபங்க்ஷன். யாரெல்லாம் ஆட் ஃபங்க்ஷன்? Ma'am, sin, cosecant, tan, cot. சரியா? இங்க நமக்கு என்னென்ன இருக்கு? சைனும் காசும் இருக்கு. இதோட ஃபார்முலா என்னன்னா, ஈவன் ஃபங்க்ஷனோட ஃபார்முலா என்னன்னா, f of -x is equal to f of x. ஆனா ஆட் ஃபங்க்ஷனோட ஃபார்முலா என்னன்னா, f of -x is equal to -f of x. அப்பனா இங்க இருக்கிற மைனஸ் என்னவாமா வரும்? பிளஸ்ஸா மாறிடும் ஈவனுக்கு. எங்க மாத்தி எழுதுங்க. காஸ் பிளஸ்ல எழுதணும். ஓகேவா?
புரிதல் ஓகே இருக்கா? மேம். ஓகே. இது மைனஸ்ல வரும் வெளியில. மைனஸ் I sin of 3π/4. ஓகேவா? ஓகே மேம். சரி. இப்ப இது புரிஞ்சிருச்சு. இதோட நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ஒரு 2k பைய ஆட் பண்ணிக்கணும். எல்லா இண்டிஜருக்குமே நம்ம சொல்லணுன்றதுக்காக இந்த ஆங்கிள் இருக்குல்ல, அந்த ஆங்கிளோட 2k பைய ஆட் பண்ணிக்கணும். வேற ஒன்றும் இல்லை, ஈஸி. சரியா? ஓகே மேம். அவ்வளோதான். இந்த கே எங்க இருக்கும்னா இஜெட்டா இருக்கும். இஜெட்னா என்னப்பா? இஜெட்னா என்ன நம்பர்? மேம் 1. இண்டிஜர்ஸ். ஓகேவா? எல்லா நம்பருமே வரும். 0 வரும், பாசிட்டிவ் வரும், நெகட்டிவ் வரும். சரியாப்பா? ஓகே மேம். எல்லாமே எக்ஸ்ட்ரா இங்கிட்டும் போகும், இந்த பக்கமும் போகும். இங்க பக்கம் இன்ஃபினிட்டி போகும், இங்கிட்ட பக்கம் மைனஸ் போகும். ஓகே, புரிஞ்சிச்சா? எஸ் மேம். ஓகே, அடுத்ததுக்கு போலாமா? அடுத்த ஒரு கணக்கு போடுவோம் அதே மாதிரியே. ரெண்டாம் கணக்கு. ஓகே மேம். 1 + I√3 எடுத்துக்கங்க. என்ன ஃபார்முலா? R இன்ட்டு cos θ ப்ளஸ் I sin θ. அதாவது ஆக்சுவலி Z = R இன்ட்டு e⁻I⁻. இது போலார் ஃபார்ம். R, θன்னு இருந்தாவே போலார்னு சொல்லணும். X, Yன்னு இருந்தாவே கார்ட்டீசியன் சொல்லணும். ஓகேவா? இந்த e⁻I⁻ இருக்குல்ல, அது பேர் என்னன்னா ஆய்லர் தேற்றம். என்ன தேற்றம்? ஆயிலர் தேற்றம். e⁻I⁻ எப்படி திரும்ப எழுதணும்? cos θ ப்ளஸ் I sin θன்னு எழுதணும். எக்காரணத்தை கொண்டும் இந்த ஃபார்முக்கு பேர் என்னன்னா சிஸ் தீட்டா. ஏன்னா சிக்கு பதிலாக காஸ், ஐ எஸ்க்குன்னா சைன், சிஸ் தீட்டான்னு சொல்லணும். எப்பயுமே எந்த சீட்டா வராதுன்னா சிக் தீட்டான்னு வராது. இன்னொரு இது எழுதி காட்டுறேன்ப்பா. இப்ப சொல்லு, என்ன வரும்? cos 3 இப்படி இருந்துச்சுன்னா என்ன வரும்? cos 3θ ப்ளஸ் I sin 3θ. புரியுதாப்பா? எஸ் மேம். இன்னொன்னு -5θ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி காஸ் இங்க வந்து பாசிட்டிவ் தான் வரணும். என்ன? -I sin πθ. இங்கேதான் நெகட்டிவ் வரும். இந்த I மைனஸ்க்கு தான் வரும். புரியுதா? ஓகே மேம். இது ஆய்லர் தேற்றம். இந்த ஆய்லர் தேரம். சரியா? இப்ப நம்ம அடுத்த சம் போட்டுக்கிட்டு இருக்கோம். எக்ஸுக்கு பதிலா என்ன இருக்குப்பா? 1. எக்ஸுக்கு பதிலா என்ன இருக்கு? 1. ஒய்க்கு பதிலா √3. √3. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபார்முலா என்ன? ஒன் ஸ்கொயர் √3 3² இதுக்கு என்ன வரும்? 1 வரும், இதுக்கு 3 வரும். 3 வரும் மேம். ஏன்னா இந்த ரூட்டும் இந்த 2வும் கேன்சல் ஆகும். 1/2ன்னு வரும், 3/4² வந்து இப்படி கேன்சல் ஆகும். சரியா? புரிதல் இருக்கா? எஸ் மேம். சரி. √4 இருந்து வெளியில வந்தா எவ்வளவு ஆன்சர்? எதோட? மேம் 2. ஸ்கொயர் வந்து 2. இது புரிஞ்சுச்சா? மேம். சரி. இப்ப அடுத்தது இதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும்? தீட்டா tan 1 of
y by x. tan inverse of y என்ன 1, x என்ன √3. டேனுக்கு எப்பப்பா 1/√3 வரும்? டேனுக்கு எப்போ 1/√3 வரும்? எந்த வேல்யூ, எந்த ஆங்கிள் போய் பார்த்துட்டு வரீங்களா? மேம் 30. வெரி குட். 30க்கு ரேடியன் என்னப்பா? மேம் π/6. வெரி குட். இதுதான் நம்மளுடைய ஆல்பா. சரியா? சாரி, தீட்டான்னு எழுதிட்டேன். ஆல்பா. சரி வாங்க, இது எந்த குவாட்ரண்ட்ல இருந்துச்சு? மேம் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் இருந்துச்சு. நம்ம தப்பா எழுதியிருக்கோமா என்னன்னு பாருங்க. தப்பா எழுதியிருக்கோமா? இங்க பாருங்க, ஒய்க்கு தானே √3 போட்டிருக்கணும், எக்ஸுக்கு எஸ் தானே மேம். 1 போடணும். தப்பா எழுதியிருக்கோம் பாருங்க இந்த இடத்துல. இந்த இடம் தெரியுதா? எஸ் மேம். ஒய்க்கு தான் √3 போட்டுக்கணும், எக்ஸுக்கு 1 போட்டுக்கணும். இப்ப சொல்லுங்க இதோட ரேடியன் என்னன்னு. தப்பா போட்டோம். √3 மதிப்பு எப்பப்பா வரும்? மேம் 60. 60க்கு என்னப்பா ரேடியன்? மேம் π/3. எஸ். இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? இப்ப நம்ம எஸ் எந்த மேம். எந்த குவாட்ரண்ட்ல இருக்கோம்? மேம் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல என்ன ஃபார்முலா? ஆல்பா. அடுத்து ஃபோர்த்துக்கு மைனஸ் ஆல்பா, அப்ப ஆல்பாவே தான் வரும். அப்ப இந்த தீட்டான்றத ஆல்பா. சரியா? ஓகே மேம். அப்ப π/3. போலார் ஃபார்ம் என்னப்பா? z = r e⁻i⁻. r என்னப்பா? r என்னப்பா கண்டுபிடிச்சோம்? 2. 2. r என்ன கண்டுபிடிச்சோம்? 2 cos π/3 பிளஸ் sin π/3. இதோட எதப்பா ஆட் பண்ணணும்னு சொன்னேன் நானு? 2k π பிளஸ் i sin π/3 பிளஸ் 2k π. சரியாம்மா? எஸ் மேம். இந்த 1 பிளஸ் i√3. ஆன்சர் இதுதான். k எங்கப்பா இருக்கும்? இஜட்ல. இஜட்ன்றது என்னப்பா? புரிஞ்சுச்சா? எஸ் மேம். சரி, அதாவது இண்டிஜர், செட் ஆஃப் ஆல் இண்டிஜர்ஸ். செட் ஆஃப் ஆல் இண்டிஜர்ஸ். ஓகேவாப்பா? ஓகே மேம். இப்படி நான் 4 கணக்கு கொடுக்குறேன், செய்றீங்களா வீட்ல? ஓகே மேம். செஞ்சு பாருங்க வீட்ல. 1 எழுதிக்கங்க ஹோம்ஒர்க்கு. எல்லாமே வரும். இது எந்த குவாட்ரண்ட்ப்பா? மேம் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். அப்படியே வருது. ஃபோர்த் குவாட்ரண்ட் மேம். இதுக்கு தீட்டா என்னப்பா? ஆல்பா. இதுக்கு தீட்டா என்னப்பா? மைனஸ் ஆல்பா. மைனஸ் ஆல்பா. இதுக்கு π - ஆல்பா.
இதுக்கு ஆல்பா மைனஸ் இதை வச்சுக்கிட்டு சேர்த்துப்பா. மாடுலஸ் Okay, இஜெட் ma'am. என்னப்பா? பாசிட்டிவா இருந்தாலும் நெகட்டிவா இருந்தாலும் மாடுலஸ்குள்ள போடும்போது பிளஸ் ஆக்கிக்கணும். புரிஞ்சுச்சா? Yes, ma'am. Ma'am. ஈஸியா இருந்துச்சா? Yes, ma'am. பண்ணி பாருங்க. இன்னும் 2 சம் தரேன். தெரியலைன்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப சிரமப்படாதீங்க. ஓகேவா? Okay, ma'am. ரொம்ப ஈஸியான சம்மு தான், செய்து பாருங்க. ஓகேவா? இப்போ இன்னொரு சம் நான் சொல்றேன், கவனிங்க. சிம்பிளிஃபை sin of pi by 6 plus I cos of pi by 6 whole power 18. இப்படி ஒரு கணக்கு கேட்டுக்காங்க. எப்பயுமே என்ன ஃபார்ம்ல வரக்கூடாதுப்பா? சிக்கு ஃபார்ம்ல வரக்கூடாது. எந்த ஃபார்ம் தான் வரணும்? And this formula. சிஸ் ஃபார்ம்ல தான் வரணும். ஆனா இங்க பார்த்தா தப்பா இருக்கு. ஃபர்ஸ்ட் சைன் வருது, அப்புறம் பிளஸ் ஐ காசு வருது. ஐ கூட யார் வருவா? சைன் தான் வருவாங்க. இப்போ நான் என்ன செய்யறேன், இதுல இருந்து காமனா ஐ எடுக்கிறேன் வெளியில. ஐ எடுக்கும்போது எனக்கு காஸ் பை பை 6 மைனஸ் ஐ சைன் பை பை 6 அப்படின்னு வந்துடும். ஏன்னா உள்ள இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் ஐ ஸ்கொயர்னு வரும். மைனஸ் ஐ ஸ்கொயருக்கு பேர்னா மைனஸ் ஐ ஸ்கொயருக்கு வந்து -1. ஃபார்முலா சொல்றேன், கவனி. ஐ என்ன? ஐ. ஐ ஸ்கொயர் என்ன? -1. ஐ கியூப் என்ன? மைனஸ் ஐ. ஐ பவர் 4 என்ன? +1. இது புரியுதா? Yes, ma'am. இதுதான் நம்ம ரூல். சரியா? புரியுதா? Yes, ma'am. இதுதான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா 1 Okay, ma'am. -1 ஐ -8 அப்படின்றது ஃபோர்த் ரூல். ஃபோர்த்து ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எக்ஸ் பவர்ல 1/4 வச்ச ஒரு சம்முடைய சொல்யூஷன் சொல்லுவாங்க. நல்லா ஈஸியா தான் புரியும், கவலைப்பட வேணாம். இப்போ வந்து இந்த சம்மை முடிப்போம். இந்த மாதிரி வந்துருச்சா? மேல 18 போடணும், இங்கேயும் 18 போடணும். இது ஐ பவர் 18. ஐ பவர் 18னா நமக்கு ஃபோர்த் டேபிள் படி எப்படி எழுதலாம்? ஐ பவர் 16 இன்ட்டு ஐ ஸ்கொயர்னு எழுதலாம். 16ன்றது எதோட பவர்? ஃபோர்த்தோட பவர். 4 4s are 16. அதனால இந்த மதிப்பு 1ன்னு வந்துடும். ஐ ஸ்கொயர் என்னப்பா சொன்னேன்? -1. அதனால -1ன்னு வந்துடும். அடுத்து இந்த பவரை உள்ள கொண்டு போகணும். பவரை உள்ள கொண்டு போங்க. cos 18 pi by 6 minus I pi by 6 into 18 இப்படி வந்துடும். சரியா? அடிச்சு கொடுத்தா என்ன வந்துடும்? 3. இது அடிச்சு கொடுத்தா 3 வந்துடும். -1 cos 3 pi minus I sin 3 pi இப்படி வந்துடும். ஓகேவா? Okay, ma'am. Okay, ma'am. ஓகே, இப்போ நான் 2 ஃபார்முலா சொல்றேன், கவனிங்க. sin n pi வந்து 0, cos n pi வந்து -1 whole power n, tan n pi வந்து 0. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay, ma'am. இப்போ இந்த இடத்துல எண்ணுக்கு பதிலா என்ன இருக்கு?
இங்க காஸ் n பை இருக்கு -1 ஹோல் பவர் n. இங்க எண்ணுக்கு பதிலா என்ன இருக்கு? மேம் 3. 3. ஓகேவா? அப்ப -1 ஹோல் பவர் 3. ஆமா தானே? எஸ் மேம். மைனஸ் i. சைனுக்கு என்னப்பா n பைக்கு சொன்னோம்? மேம் 0. 0. அதனால 0 போட்டுரும். இது 0 ஆயிடுச்சு. இது -1 ஹோல் பவர் 1. இது -1 ஹோல் பவர் 3. அப்ப மொத்தம் எத்தனை? 4. அப்போ +1 வந்து புரிஞ்சிருச்சா? எஸ் மேம். தட்ஸ் ஆல். இதுக்கு ஆன்சர் 1. சிக் ஃபார்ம்ல இருந்துச்சு சம்மு. சிஸ் ஃபார்ம்ல மாத்தினோம். மாத்தி இந்த காமனா இந்த ஐய எடுத்தோம்னா சிஸ் ஃபார்ம்ல வந்துச்சு. சிஸ் ஃபார்ம்ல வந்த பிறகு நம்ம பவரை உள்ள கூட்டிட்டு வந்தோம். கூட்டிட்டு வந்துட்டு இந்த 3 ஃபார்முலாவும் இந்த மேல இருக்கிற 4 ஃபார்முலாவில் ஒரு தேவையான ஃபார்முலாவும் பயன்படுத்தி இந்த ஆன்சரை செஞ்சிருக்கோம். ஓகேவா? எஸ் மேம். தேங்க்யூ. தேங்க் யூ மேம். ஹோம்ஒர்க் குட் நைட் மேம். குட் நைட். ஹோம்ஒர்க் செய்து பாருங்க. தேங்க்யூ.